அதிமுகவை பொறுத்தவரை யார் துரோகம் செய்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எச்சரித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சந்திப்பு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த இவர், இப்படிப்பட்ட துரோகிகளால் தான் 2021 அதிமுகவால் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்று கூறினார். அதிமுகவில் இருக்கின்ற பொழுதே குழி பறிச்ச காரணத்தினால தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம். இப்படிப்பட்ட துரோகிகள் அதிமுகவில் இருந்த காரணத்தினால தான் எங்களை 2021 ஆட்சிக்கு வர முடியல. புரியுதுங்களா? இவர் 2 நாளைக்கு முந்தைய என்ன சொன்னார்? ஓபிஎஸ் இவரே அதிமுக கட்சிக்கார், இவரே ஒருங்கிணைக்கின்றவர். உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனசுலேருந்து இந்த வார்த்தை வராது. 2 நாளைக்கு முந்தைய சொன்னார்ல, திமுக ஆட்சிக்கு வரும்னு சொன்னார். இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும்? இதெல்லாம் திமுகவுடைய பிடிஎம்மாக இருந்து செயல்படும். அதெல்லாம் இன்னைக்கு தயக்கம்லாம் இல்லையா? இனிமேல் தானே இருக்கும். ஏற்கனவே நாங்கள் பதவியெல்லாம் அதாவது பாருங்க, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் துரோகம் செஞ்சாலும் சரி, தலைமைக்கு உடைய கருத்தை அவர்கள் முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிடிக்க எத்தனை எட்டப்பர்கள் எத்தனை துரோகிகள் வந்தாலும் வீழ்த்த முடியாது. இது எங்கள் பகுதியில் இருக்குது உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்று வரை அணிபெறலாமல் இருக்கின்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அது ஒன்றும் இல்லை, வீணாக போனது. அதை பற்றி பேசி என்ன பேச்சு? வேஸ்ட்டு, பேசுகிறதே வேஸ்ட்டு. கால நேரம் தான் வீண். எதுக்கு பலவீனம் ஆகுது? எப்படி பலவீனம் ஆகும்? யார் நீங்கள் சொல்லலாம் சவுத்தில் பலவீனம் யார் சொன்னது? அதெல்லாம் நீங்களாக ஒரு கற்பனை கண்டி பேசாதீங்க. மக்களுடைய மனது தான், மக்கள் தான். சொங்காட்டையெல்லாம் அப்படி இருக்க நாங்கள் ஜெயிக்க முடியல. அந்தியூரில் ஏன் ஜெயிக்க முடியல? அதெல்லாம் அதிமுக கோட்டைங்க. சேவலையே ஜெயிச்சது அதிமுக. 2ஆக பிரிகின்ற பொழுது மாண்பு அம்மா தலைமையில் நாங்கள் சேவல் சின்னத்தில் போட்டிக்கிட்டோம். நான் அப்போ ஜெயித்தேன். அப்போது அதிமுக சார்பாக பெரியசாமி என்ற ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றார். தனியாக இருக்கும்போது அப்படிப்பட்ட இதில் 1020 ஓட்டில் தோற்றோம். ஆக இப்படிப்பட்ட உள்கொடுத்து வேலை செய்கிற காரணத்தினால தான் அதிமுக 2020 ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி விட்டாங்க. பயிர் செழித்து வர வேண்டும், அதில் இருக்கிற களைகளை எடுக்க வேண்டும். களைகள் எடுக்கப்பட்டது, பயிர் செழித்து வளரும், நல்ல விளைச்சல் கொடுக்கும். அதிமுக அடுத்த ஆட்சி அமைக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.